அனைவருக்கும் வணக்கங்க. 10ஆம் வகுப்பு தமிழ்ல உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 9 இயல்கள் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் இயல் 1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. ஆன்சர், வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். செகண்ட் கொஸ்டின், காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது. ஆன்சர், சருகும் சண்டும். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின், என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். ஆன்சர், எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. தேர்ட் ஆப்ஷனுங்க. ஃபோர்த் கொஸ்டின், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையால் அணியும் பெயரும் முறையே. ஆன்சர், பாடல் கேட்டவர். இதுல தொழில் பெயர் என்பது பாடல், கேட்டவர் என்பது வினையால் அணியும் பெயர் ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. ஆன்சர், மணி வகை. செகண்ட் ஆப்ஷனுங்க. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை ஆகும். அடுத்ததுங்க இயல் 2. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? ஆன்சர், மோனை எதுகை. செகண்ட் ஆப்ஷனுங்க. மோனை என்பது முதலெழுத்துக்கள் ஒன்றி வருவதுங்க. உனக்கு உனக்கு அப்படிங்கிற ஊங்கிற எழுத்து முதலெழுத்துக்கள் ஒன்றி வந்திருக்கு, அதனால அது மோனைங்க. எதுகை என்பது இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றி வருவது எதுகைங்க. உனக்கு உனக்குங்கிறதுல நான் எழுத்துக்கள் ஒன்றி வந்திருக்கு, இரண்டாவது எழுத்துக்கள் ஒன்றி வந்தனால அது எதுகையாங்க. செகண்ட் கொஸ்டின், செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். ஆன்சர், சரி. செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. இது ஆன்சர் தவறுங்க. 2ஆம் இடம் கிடையாது, முதல் இடங்க. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ஆன்சர், சரி. அப்ப ஆன்சர் செய்தி 1, 3 ஆகியன சரி. தேர்ட் கொஸ்டின், பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? ஆன்சர், கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். ஃபோர்த் கொஸ்டின், பெரிய மீசை சிரித்தார் வண்ணச் சொல்லுக்கான தொகையின் வகை எது? ஆன்சர், அன்மொழி தொகை. பெரிய மீசை சிரித்தார் என்ற சொல்லுக்கான தொகை அன்மொழி தொகை. ஃபிஃப்த் கொஸ்டின், பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன், கொண்டல் காற்று கிழக்கு, கோடை காற்று மேற்கு, வாடை காற்று வடக்கு, தென்றல் காற்று தெற்கு. ஆன்சர், செகண்ட் ஆப்ஷனுங்க. 3, 1, 4, 2. அடுத்ததுங்க இயல் 3. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் முறையான தொடர். ஆன்சர், தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தேர்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது. ஆன்சர், சிற்றூர். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. பாக்கம் என்பதன் பொருள் சிற்றூர். தேர்ட் கொஸ்டின், அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது. ஆன்சர், வேற்றுமை உருபு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. வேற்றுமை 8 வகைப்படுங்க. அதுல அறிஞருக்கு நூல் என்பதுல கூ வந்திருக்கு. கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபு. அறிஞரது நூல், அறிஞரது அப்படிங்கிறதுல அது வந்திருக்கு, அதனால அது 6ஆம் வேற்றுமை. அது என்பது 6ஆம் வேற்றுமை. எனவே அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் என்ற சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. ஃபோர்த் கொஸ்டின், காசி காண்டம் என்பது. ஆன்சர், காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். தேர்ட் ஆப்ஷனுங்க. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். ஃபிஃப்த் கொஸ்டின், விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து ஒற்றிய நிலை. ஆன்சர், இன்மையிலும் விருந்து. செகண்ட் ஆப்ஷனுங்க. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை, இன்மையிலும் விருந்து. அடுத்ததுங்க இயல் 4. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனது அருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் யார் கூறியது? ஆன்சர், இறைவனிடம் குலசேகர ஆழ்வார். செகண்ட் ஆப்ஷனுங்க. உனது அருளே பார்ப்பன் அடியேனே இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. செகண்ட் கொஸ்டின், தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு, செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள், கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. ஆன்சர், தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின்,
பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? ஆன்சர் வானத்தையும் புகழையும். செகண்ட் ஆப்ஷனுங்க. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் வானத்தையும் புகழையும் குறிக்கிறது. ஃபோர்த் கொஸ்டின். குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே? ஆன்சர் பால் வலுவமைதி, திணை வலுவமைதி. குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். இது பால் வலுவமைதிங்க. பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். இது திணை வலுவமைதிங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? ஆன்சர் இலா. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. இலா என்பது பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் ஆகும். அடுத்ததுங்க இயல் 5. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. ஆன்சர் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடுகளில் உணர்த்தும் செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. செகண்ட் கொஸ்டின். அருந்துணை என்பதை பிரித்தால் டேஸ். ஆன்சர் அருமை பிளஸ் துணை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை பிளஸ் துணை. தேர்ட் கொஸ்டின். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது அறியா வினா. அதோ அங்கு நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது சுட்டு விடை. இதுல வினா 6 வகைப்படுங்க. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என 6 வகைப்படுங்க. விடை 8 வகைப்படுங்க. சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை 8 வகைப்படுங்க. ஃபோர்த் கொஸ்டின். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடுவது எது? ஆன்சர் கல்வி. தேர்ட் ஆப்ஷனுங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இவ்வடிகளை குறிப்பிடுவது கல்வி. ஃபிஃப்த் கொஸ்டின். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். ஆன்சர் மன்னன், இறைவன். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். அடுத்ததுங்க இயல் 6. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் டேஸ். ஆன்சர் குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். தேர்ட் ஆப்ஷனுங்க. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். செகண்ட் கொஸ்டின். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் எது? ஆன்சர் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. தேர்ட் ஆப்ஷனுங்க. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினை தொடர் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. தேர்ட் கொஸ்டின். மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? ஆன்சர் தளர பிணைத்தால். செகண்ட் ஆப்ஷனுங்க. தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். ஃபோர்த் கொஸ்டின். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? ஆன்சர் கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? ஃபோர்த் ஆப்ஷனுங்க. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் கும்பாட்டம், குடக்கூத்து. அடுத்ததுங்க ஃபிஃப்த் கொஸ்டின். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? ஆன்சர் அங்கு வறுமை இல்லாததால். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால். அடுத்ததுங்க இயல் 7. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் உழவு, ஏர், மண், மாடு. தேர்ட் ஆப்ஷனுங்க. சரியான அகரவரிசை உழவு, ஏர், மண், மாடு. செகண்ட் கொஸ்டின். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே? ஆன்சர் திருப்பதியும் திருத்தணியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றம் என்பது திருப்பதியும், வேலவன் குன்றம் என்பது திருத்தணியையும் குறிக்கிறதுங்க. தேர்ட் கொஸ்டின். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். ஆன்சர் நெறியோடு நின்று காவல் காப்பவர். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. நெறியோடு நின்று காவல் காப்பவரே தன் நாட்டு மக்களுக்கும் தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் ஆவார். ஃபோர்த் கொஸ்டின். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் டேஸ். ஆன்சர் வலிமையை நிலைநாட்டல். தேர்ட் ஆப்ஷனுங்க. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். ஃபிஃப்த் கொஸ்டின்.
தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது டேஸ். ஆன்சர் சிலப்பதிகாரம். 4th ஆப்ஷனுங்க. சிலப்பதிகாரத்தை தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதுகிறார். அடுத்ததுங்க இயல் 8. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மேன்மை தரும் அறம் என்பது டேஸ். ஆன்சர் கைமாறு கருதாமல் அறம் செய்வது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. செகண்ட் கொஸ்டின். வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது டேஸ். ஆன்சர் இடையராது அறப்பணி செய்தலே. தேர்ட் ஆப்ஷனுங்க. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையராது அறப்பணி செய்தலை. தேர்ட் கொஸ்டின். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். ஆன்சர் அதியன் பெருஞ்சாத்தன். செகண்ட் ஆப்ஷனுங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன். ஃபோர்த் கொஸ்டின். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் டேஸ். ஆன்சர் இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. காலக்கணிதம் என்ற கவிதை நூலை இயற்றியவர் கண்ணதாசனுங்க. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஃபிஃப்த் கொஸ்டின். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் டேஸ். ஆன்சர் அகவற்பா. ஆசிரியப்பா தாங்க அகவற்பா. அகவற்பா என்ற ஆசிரியப்பாவில் சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், பெருங்கதைகள் போன்ற நூல்கள் ஆசிரியப்பால் வருங்க. வெண்பால நீதி இலக்கியங்கள், அற இலக்கியங்கள், திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்கள் எல்லாமே வெண்பால வருங்க. அடுத்ததுங்க இயல் 9. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப. பாடல் அடிகளில் அடிக்கோடிட்ட சொற்களின் பொருளை தெரிவு செய்க. ஆன்சர் காடு வாட. தேர்ட் ஆப்ஷனுங்க. காணில் என்பதன் பொருள் காடு, தேம்ப என்பதன் பொருள் வாட. பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தேம்பாவணிங்க. இயற்றியவர் வீரமாமுனிவர். இதில் காணில் என்பதன் பொருள் காடு, தேம்ப என்பதன் பொருள் வாட. செகண்ட் கொஸ்டின். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. ஆன்சர் பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். செகண்ட் ஆப்ஷனுங்க. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். தேர்ட் கொஸ்டின். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார். ஆன்சர் கருணையன் எலிசபெத்துக்காக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தேம்பாவணிங்க. இயற்றியவர் வீரமாமுனிவர். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். ஃபோர்த் கொஸ்டின். வாய்மையே மழைநீராகி தொடரில் வெளிப்படும் அணி. ஆன்சர் உருவகம். தேர்ட் ஆப்ஷனுங்க. வாய்மையே மழைநீராகி தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். ஃபிஃப்த் கொஸ்டின். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது. ஆன்சர் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். செகண்ட் ஆப்ஷனுங்க. கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது. சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். இவ்வரிகளை எழுதியவர் ஜெயகாந்தனுங்க. அவ்வளவுதாங்க. 9 இயல்கள் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.